ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய மூடியை ஃபஸ்ட்டு கழட்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னருடைய ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஷேப்பில் லெங்க்த்தாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து சிசரை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு விட்டுக்கிட்டு நம்ம ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைடில் 2 ஹோல்ஸ் வந்து டாப்பில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் டேப் வந்து எடுத்திருக்கேன். அந்த கலர் டேப்பை மேலே வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். அதே மாதிரி அந்த ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷேப்பில் அந்த கலர் டேப்பை ஒட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்தது ஒரு கனமான ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்துக்கோங்க. அந்த கயிறை வந்து 2 ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். அடுத்தது இந்த கண்டெய்னரை இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பரோ இல்லை ஓல்டு கிளாத்தோ கட் பண்ணி இந்த கண்டெய்னருக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல கிளாத்தை ஒட்ட மற்ற இடங்கள் ஃபுல்லாகவே ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பரான செராமிக் கப்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி செராமிக் கப்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசர் வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நம்ம செய்யும்பொழுது இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இதில் டைரெக்டாக வந்து வச்சிடலாம். உங்களுக்கு தண்ணி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட கீழே அந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக ரிமூவ் ஆகிடுங்க. பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைசால் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த லைசால் பாட்டிலுடைய ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை ஃபுல்லாகவே கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த போர்ஷனை கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரே மாதிரி கிடைக்கும். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஷாக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேயில் நீங்கள் குட்டி குட்டி ஷாக்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா கர்ச்சிஃப்லாம் வந்து நம்ம மடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கர்ச்சிஃபு, ஷாக்ஸு இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லா கிளாத்தோடையும் இந்த குட்டி குட்டி கிளாத்தெல்லாம் மடித்து வைக்கும்பொழுது அடிக்கடி மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரே செஞ்சு அதுக்குள்ளே வச்சுட்டிங்க அப்படின்னா எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், ஸ்பேஸும் சேவ் ஆகும். தேவைப்படுறவங்க இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோல்கேட் பேஸ்ட்டுடைய பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த காட்டன் பாக்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கூடவே இதுக்கு முன்னாடி டிப்ஸில் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா லைசால் பாட்டிலேருந்து, அந்த பிளாஸ்டிக்கை தான் எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக்கை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த பகுதியை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அடுத்தது அந்த பிளாஸ்டிக்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்தது அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ண வேணால் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாவே போதும், அது ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கோல்கேட் பாக்ஸுடைய அட்டைகளை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓல்டு கிளாத்தை கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்க ரொம்ப நீட்டாக க்யூட்டாக இருக்குது. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பாக்ஸை அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஒட்டி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீல வாக்கில் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக்கில் வந்து 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, மேலேயும் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஹோல்ஸ் வந்து ஒவ்வொரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு
டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கு நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நாட் போட்டு எடுத்துட்டு பாட்டமில் வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக உங்ககிட்ட ஏதாச்சும் பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான சிசர் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிசரு, பட்ஸு, பென்னு, பென்சிலு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த பொருட்கள் தேவைப்படுதோ அந்த பொருட்களை போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிசர்ஸை போட்டு யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹார்பிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதனுடைய டாப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமில் வந்து இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் குட்டியாக கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு ஹூக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது பாட்டமில் வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுருங்க. எதுக்காக ஹோல்ஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்து உள்ளே நிற்காமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் வந்து மேலே வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஓல்டு கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ரேப்பரோ இல்லை இந்த மாதிரி கலர் டேப்போ ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து கலர் டேப் வந்து ஒட்டி விட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி கலர் டேப் ஒட்டி யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பாத்ரூமில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு தேய்க்கக்கூடிய அந்த பஞ்சை வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா சோப்பு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோப்புலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வெளியே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் சோப்பு வந்து பார்த்திங்கன்னா குழ குழன்னு ஆகாமல் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி பஞ்சில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ரைன் ஆகி வெளியே போயிடும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பாட்டிலை வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பாட்டில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா 2 கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வாய்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்பகுதியெலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டிலுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஜீன்ஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜீன்ஸ் கிளாத்தை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி 3 பீஸ்லேயும் அழகாக நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மேலே அந்த ஜீன்ஸ் கிளாத்தை ஒட்டி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் ரேப்பரோ ஓல்டு கிளாத்தோ ஒட்டி யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த பாட்டில்ஸை அழகாக வந்து அந்த அட்டையில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்டையுடைய கார்னர்ஸை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் கிஃப்ட் ரேப்பர் வேணும்னா நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாட்டில்ஸை அழகாக க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும். இந்த ஆர்கனைசரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிரப் பாட்டிலாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சிரப் பாட்டில்ஸை அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு சிரப் பாட்டிலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.